முருகனுக்கு ஆபத்து, அதாவது கடவுளுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி கடவுளை காப்பாற்ற இந்த அற்ப மனிதர்கள் கிளம்பி இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த வன்மமான அரசியலுக்குள்ள இவங்க என்னெல்லாம் வேலை செஞ்சாங்க அப்படிங்கிற ரொம்ப பிரதானமான விஷயம். சரியான முறையில இங்க ஊட்டச்சத்து இல்ல, பல்வேறு பிரச்சனைகள், எல்லாத்துக்கும் டாக்ஸ், அதிகமான வரி, அப்படி எல்லா பிரச்சனைகளையும் மூடி மறைக்க உங்களுடைய அத்தனை பிரச்சனைக்கும் ஒற்றை தீர்வா ஒரு எதிரியை காட்டுறது. எப்படி சீமான் உனக்கு பிரச்சனையா, அதுக்கு காரணம் மலையாளி தான், வடுக வந்தேரி தான் சொல்றானோ, அதே போலதான் இவங்களும் உனக்கு பிரச்சனை எல்லாம் இங்க இருக்கிற முஸ்லிம்ஸும் கிறிஸ்தவர்களும் தான். கள்ளழகர் ஆத்துல இறங்குறது, கோயம்புத்தூர்ல கோணியம்மன் கோயில் போன்ற பெரும் விழாக்கள் எந்த சிக்கலும் இல்லாம நடக்கும்போது விநாயகர் சதுர்த்தி போன்ற விஷயங்கள் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட புதிய கலாச்சாரங்கள் என்னவா பண்ணுது அப்படின்னா கலவரங்களை ஏற்படுத்துது அப்படிங்கிறது. மக்கள் பிரச்சனைகளுக்காக எப்பவுமே இவங்க எந்த விஷயமும் கையில் எடுத்தது இல்ல. மக்கள் பிரச்சனைக்கான எந்த விஷயங்களும் இவங்க பேசுறதும் இல்லை. ஏன்னா மக்களுக்கு எதிரான அனைத்து விஷயங்களும் செய்யறவங்களே இவதான். அப்ப இவங்க கிட்ட இருக்கக்கூடிய, குறிப்பா 2026 தேர்தல் வருது, தமிழகத்துல ஏதாவது பண்ணணும்னா எந்த ஒரு விஷயமும் இவங்களுக்கு மக்கள் சார்ந்த பேசு பொருளா இல்ல அப்படிங்கறதுனால இவங்க திரும்ப திரும்ப கையில் எடுக்கிற ஒரே விஷயம் நாம் நமக்கு எதிர் அவர்கள்ங்கிற வெறுப்பரசியல் தான். டிஆர்ஓ மாதிரியான ஆட்கள், அங்க இருக்கக்கூடிய அதிகார வர்க்கங்கள் ஏன் எதிராக செயல்பட்டது, குறிப்பா காவல்துறை எல்லாம் கோவில் வளாகம் வரைக்கும் போய் முழக்கம் போடுற அளவுக்கு ஏன் அனுமதிச்சாங்க? 144 இருக்கும் போதே அவ்வளவு பெரிய கூட்டம் அங்க ஆர்கனைஸ் ஆகிறதுக்கான வேலை எப்படி நடந்ததுங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அனைவருக்கும் வணக்கம். மதுரை திருப்பரங்குன்றம் பிரச்சனை இன்னைக்கு பெருசா பேசு பொருளாயிட்டு இருக்கு. சமூக ஊடகங்கள், நியூஸ் மீடியா எல்லாத்துலயும் பெரிய விவாதம் ஆயிட்டு இருக்கு. அரசியல் தளத்திலையும் ஒரு அனல் பறக்கும் விஷயமா மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். கள்ளழகர் ஆற்றில் இறங்குவது போன்ற பெரிய மத விழாக்கள் நடக்கிற இடத்துல இந்து முஸ்லீம் ஒற்றுமையாக, குறிப்பா பர்தா அணிந்த பெண்கள் உட்பட அந்த கள்ளழகர் நிகழ்ச்சியில எல்லாம் கலந்துக்கக்கூடிய ஒரு மதுரையில இதுவரைக்கும் பெரிய மத மோதல்கள்லாம் ஏதும் இல்லாம ஒற்றுமையா வாழ்ந்து வர மக்கள்கிட்ட இன்னைக்கு வெளியூர்ல இருந்து ஆட்களை இறக்கி ஒரு மத ரீதியான ஒரு பிளவுபடுத்துறதுக்கான நோக்கம், அந்த மாதிரியான ஒரு அச்சுறுத்தல் அந்த மக்களுக்கு மத்தியில அப்படியான ஒரு பதட்டத்தை அங்க செயற்கையா உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. இந்த பிரச்சனைகள் எப்ப தொடங்கிச்சு, எப்படி இது வளர்ந்துச்சு, எங்க போயிருக்கு அப்படிங்கிறது பல ஊடகவியலாளர்கள், பல சமூக செயல்பாடுகள் சொல்லியிருக்காங்க. நாம இந்த வீடியோல அதுக்குள்ள இருந்த அரசியல் என்ன வேலை செஞ்சுச்சு, இப்ப வரைக்கும் என்னவா அது நகர்ந்துட்டு இருக்குங்கிறத பார்க்க போறோம். திருப்பரங்குன்ற மலை அப்படிங்கறத தாண்டி சிக்கந்தர் மலையா கந்தர் மலையாங்கிற விவாதத்தை கிளப்பின சில பேர். அதோடைய நிகழ்ச்சி நிரல்ல இப்ப என்னவா நிக்குது அப்படின்னா ஸ்ரீ ஸ்கந்தர் மலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு நிக்குது. இதுல வரலாற்றுல பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி பாபர் மசூதி இஷ்யூ அப்படிங்கிறது அப்படிதான் ஆரம்பிச்சது. ஊடகங்கள், மீடியாக்கள் பாபர் மசூதி வழக்கு, பாபர் மசூதி இஷ்யூன்னு பேச ஆரம்பிச்சது. பின்னாடி சர்ச்சைக்குரிய நிலம், சர்ச்சைக்குரிய இடம்னு பேச ஆரம்பிச்சு அப்படியே மருவி அயோத்தி ராமர் கோவில்னு அந்த விஷயம் முடிஞ்சது. அப்படிதான் ஊடகங்கள் கொஞ்சம் கொஞ்சமா டைட்டில் மாறிச்சு. அந்த இதோடைய தமிழ் வெர்ஷனை நம்ம அப்படியே இங்க தெளிவா பார்க்க முடியுது. இந்த தருணத்துல அங்க மதுரையில இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளுக்கு, குறிப்பா மக்கள் அதிகாரம் சார்பாக கலந்து கொண்ட வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மற்றும் மீதா பாண்டியன் உள்ளிட்ட அனைத்து ஜனநாயக சக்திகளுக்கும், மத நல்லிணக்கத்திற்காக போராடுற அத்தனை பேருக்கும் நம்ம இந்த நேரத்துல நன்றி சொல்லிக்க வேண்டியிருக்கு. அதே போல இன்னைக்கு திருப்பரங்குன்றம் நோக்கி போயிட்டு இருந்த சத்யபிரபுங்கிற முன்னாள் சங்க பரிவாரத்துல இருந்த ஒரு நபர், அவரு உண்மைகள்லாம் தெரிஞ்ச பின்னாடி மதவாதத்துக்கு எதிராக நிறைய களமாடிட்டு இருக்காரு, நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவர் இந்த பிரச்சனையை கையில் எடுத்து மதவாத எதிர்ப்பு முன்னணி அப்படிங்கிற பேர்ல தன்னுடைய தோழர்கள், நண்பர்களோட அந்த இடத்துல ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு. அந்த அடிப்படையில் இன்னைக்கு அங்க போகும்போது அவர் வழியிலேயே தடுத்து நிறுத்தி அரசு செய்யப்பட்டிருக்காரு. அது போன்ற சங்க பரிவாரத்தில் இருந்தாலும் கூட வெளியேறி மத நல்லிணக்கம், மக்கள் நேயம்தான் பெருசுன்னு போராடிட்டு இருக்கிற சத்யபிரபு போன்ற நிறைய பேர் இருக்காங்க. அவர்களுக்கும் நம்ம நன்றி சொல்லிக்கிறோம். முருகர் அப்படிங்கிற தமிழ் கடவுளை மையமா வச்சுட்டு இப்ப மீண்டும் சங்க பரிவாரர்கள் இந்த கலவரங்களை உருவாக்க பெரும் முயற்சி எடுக்கிறாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பாத்துக்கிட்டோம்னா, மக்கள் பிரச்சனைகளுக்காக எப்பவுமே இவங்க எந்த விஷயமும் கையில் எடுத்தது இல்ல. மக்கள் பிரச்சனைக்கான எந்த விஷயங்களும் இவங்க பேசுறதும் இல்லை. ஏன்னா மக்களுக்கு எதிரான அனைத்து விஷயங்களும் செய்யறவங்களே இவதான். அப்ப இவங்க கிட்ட இருக்கக்கூடிய, குறிப்பா 2026 தேர்தல் வருது, தமிழகத்துல ஏதாவது பண்ணணும்னா எந்த ஒரு விஷயமும் இவங்களுக்கு மக்கள் சார்ந்த பேசு பொருளா இல்ல அப்படிங்கறதுனால இவங்க திரும்ப திரும்ப கையில் எடுக்கிற ஒரே விஷயம் நாம் நமக்கு எதிர் அவர்கள்ங்கிற வெறுப்பரசியல் தான். அந்த அடிப்படையில ஒரு பெரிய வாக்கு வங்கியை உருவாக்கத்தான் தமிழகம் முழுக்க முருகனுக்கு ஆபத்து, அதாவது கடவுளுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி கடவுளை காப்பாற்ற இந்த அற்ப மனிதர்கள் கிளம்பி இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த வன்மமான அரசியலுக்குள்ள இவங்க என்னெல்லாம் வேலை செஞ்சாங்க அப்படிங்கிற ரொம்ப பிரதானமான விஷயம். என்னெல்லாம் இதுல பிரதானமான விஷயமா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா, இங்க தமிழகத்துல பாசிச பாஜகவோ அல்லது அதன் அடிமை கட்சிகளோ ஆட்சிக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய ஜனநாயக அமைப்புகள், இடதுசாரிகள், முற்போக்கு முகாம்கள்
எல்லாமே வந்து திமுகவை ஆதரிச்சது. குறிப்பா தேர்தல் பாதையை தவிர்க்கிற அமைப்புகள்ல ஒரு பகுதி கூட, ஒரு பிரிவினர் கூட இந்த சூழல்ல ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கறக்காக டிஎம்கேவை ஆதரிச்சாங்க அப்படிங்கிறது தான். ஆனா அப்படி இருக்கக்கூடிய டிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போதுதான் இவர்கள் டிஆர்ஓ முதல் எல்லாருமே இதுக்கு எதிராக வேலை செய்யறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அப்போ ரெண்டு விஷயம் இதுல ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஒண்ணு, அரசியல்வாதிகள் வேற, அதிகார வர்க்கத்தினர் வேற அப்படிங்கிறது. ரெண்டாவது, இந்த இடதுசாரிகள், முற்போக்கு ஜனநாயக சக்திகள், குறிப்பாக புரட்சிகர கட்சிகள் பிரீத்திங் ஸ்பேஸ்ல என்ன பண்ணுங்கிறது சுய பரிசீலனைக்கு உட்பட்டது. அடுத்து, திமுக ஆட்சியில இருக்கும்போது அதிகார வர்க்கங்கள்லாம் ஏன் மாறி செயல்படுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. காரணம் என்னன்னா, இவங்க வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ஆக்டோபஸ் கரங்கள் ஏன் சொல்றோம்னா, பலவாறு கிளை வரித்த கைகளா இருக்கும். ஒரு பக்கம் இருக்காது, பல பக்கத்துல இருந்து கருத்தியல் பேராயுதமா நம்மளை தாக்குவாங்க. அதே போல களத்திலையும் தாக்குதல் நடத்துவாங்க, கருத்தியல் தளத்திலையும் தாக்குதல் நடத்துவாங்க, பொய்யை வந்து உண்மையா மாத்துவாங்க. இவ்வளவு வேலைகள் தொடர்ந்து செய்வாங்க. அந்த அடிப்படையில இன்னைக்கு தமிழகத்துல இந்த பிரச்சனையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்கிறது நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதுல குறிப்பா சீமானே எடுத்துக்குவோம். சீமான் வந்த புதுசுல 2010லயே இங்க இருக்கிற புரட்சிகர கட்சிகள் அவரை பற்றி ஒரு பெரும் மதிப்பிட்டு இந்துத்துவாவின் கைக்கூலி அல்லது அரசு அப்படிங்கிறது, ஸ்டேட் அப்படிங்கிற, அது கட்சிகள் மாறலாம், ஆனா ஸ்டேட் அப்படிங்கிற அந்த அரசுடைய ஒரு வேலையாளா தான் சீமான பார்த்தாங்க. அப்படிதான் இருந்தது. அதற்கான உதாரணங்கள் தான் பின்னால வந்து தெரிய வந்தது. குறிப்பா திடீர்னு பெரியாரை பத்தி தவறா பேசுறது இப்ப இல்ல, நான் சொல்றது ஆரம்ப கட்டங்கள்ல. அப்புறம் இல்ல நான் அப்படி பேசல, அவர் எங்களுக்கு எப்பவுமே வழிகாட்டி தான் அப்படிங்கிறது. இது ரெண்டும் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து வீரத்தமிழர் முன்னணின்னு ஒண்ணு ஆரம்பிச்சார். அதோடைய 2ஆம் ஆண்டுல வந்து வேல் யாத்திரைன்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறார். ஒரு புதிய கலாச்சாரங்களை உருவாக்குறது. எப்படி வந்து திடீர்னு வந்த பிரச்சனை, இப்போ கோயம்புத்தூர் எடுத்துக்குவோம், அல்லது நம்ம ஏற்கனவே மதுரையில சொன்ன கள்ளழகர் ஆத்துல இறங்குறது, கோயம்புத்தூர்ல கோணியம்மன் கோயில் போன்ற பெரும் பெரும் விழாக்கள் வந்து எந்த சிக்கலும் இல்லாமல் நடக்கும்போது விநாயகர் சதுர்த்தி போன்ற விஷயங்கள் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட புதிய கலாச்சாரங்கள் என்னவா பண்ணுது அப்படின்னா கலவரங்களே ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான். அந்த அடிப்படையில புதுசா ஒரு வேல் யாத்திரை அப்படின்னு வேலை கையில் எடுத்துட்டு போறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சீமான் போன்றவர்கள் கொண்டு வந்தாங்க. திரும்ப திரும்ப இந்த விஷயங்களை அவங்க அழுத்தி ஊதி பேசிட்டே இருந்தாங்க. அப்புறம் பாஜக போன்ற மதவாத அமைப்புகள் தமிழகத்துக்குள்ள கால் ஊன்றுவதற்கு பெரும் சிக்கலா இருப்பது திராவிட கொள்கை, குறிப்பா பெரியார் போன்றவர்கள். அப்ப அதுக்கு எதிராக ஒரு பெரிய இளைஞர்களை முதல்ல பெரியாரை எல்லாம் எதுவும் சொல்லாம அணிதிரட்டி தனக்கு அடிமையாக்கி அந்த பெரிய இளைஞர்கள் கூட்டத்துல பெரியாரை பற்றி அல்லது இங்க திராவிடத்தை பற்றி படுகேவலமான ஒரு கருத்தியலை விதைக்கிறது அப்படிங்கிறது அவர் நினைச்ச மாதிரி அவருக்கு நடக்கல. அவருடைய அன்பார்ச்சுனேட் என்ன ஆகுது அப்படின்னா, அதுல பெரும்பகுதி இளைஞர்கள் வெளியேறிட்டாங்க. அது ஒரு நல்ல விஷயம் நடந்தது. அது இந்த மண்ணுக்கான ஒரு விஷயமா அது இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இந்த டிஆர்ஓ மாதிரியான ஆட்கள், அங்க இருக்கக்கூடிய அதிகார வர்க்கங்கள் வந்து ஏன் வந்து எதிராக செயல்பட்டது, குறிப்பா காவல்துறையெல்லாம் வந்து கோவில் வளாகம் வரைக்கும் போய் முழக்கம் போடுற அளவுக்கு ஏன் அனுமதிச்சாங்க? 144 இருக்கும் போதே அவ்வளவு பெரிய கூட்டம் அங்க ஆர்கனைஸ் ஆகிறதுக்கான வேலை எப்படி நடந்ததுங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஏன் நம்ம அதை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, வரலாறு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த இந்துத்துவ பாசிசம் அப்படிங்கிறது வெறும் எலெக்ஷன் பேலட்ல வீழ்த்தப்பட வேண்டிய விஷயம் அல்ல, அதை தாண்டிய ஒரு விஷயமா அது இருக்குங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. எப்படி தமிழகத்துல சத்யபிரபு போன்ற நபர்கள் வந்து சங்க பரிவாரத்துல இருந்து ஜனநாயகமா வந்திருக்காங்களோ, அதே போல கேரளால 25 ஆண்டுகள் RSSல இருந்த சுதீஷ் மின்னி அப்படிங்கிறவரு ஜனநாயக முறைக்கு திரும்பி மக்களை நேசிக்கிற இடத்துக்கு வந்து அவர் ஒரு புத்தகமே எழுதியிருக்காரு. தான் 25 ஆண்டுகள் அனுபவித்த அறிந்து கொண்ட இந்த RSSின் வரலாறை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தை வந்து தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க. நரக மாளிகைன்னு அந்த புத்தகத்தோட பேர். அந்த புத்தகத்திலே அவர் சொல்றாரு எவ்வளவு தகுடு திட்டங்கள் பண்ணுவோம் அப்படின்னு. குறிப்பா அவங்க அமைப்புகளுக்குள்ள நடந்த ஒரு கள்ளக்காதல கொலையை கூட ஒரு பெரிய மத மோதலா மாத்துறதுக்கான நிகழ்ச்சி நிரல்லாம் வந்து கேரளாவில் நடந்தது அவர் பதிவு பண்றாரு. அதுல ஒரு விஷயம் சொல்றாரு, அதைத்தான் நம்ம இங்க பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கு. அதிகார வர்க்கம் அப்படிங்கிறதுல IAS, IPS, CBI அதிகாரிகள், நீதித்துறை எல்லா இடத்துலயுமே எங்களுடைய ஆட்களை ஊடுருவ வச்சிருக்கோம். சங்கல்ப் அப்படின்னு ஒரு அமைப்பை வச்சு அவர்களை வந்து ட்ரெயின் பண்ணி IAS-உம் IPS-உம் எல்லாம் ஆக்கி அதுக்குள்ள அப்படி ஆகிறதுக்கு எவ்வளவு தகுதித்தம் நடந்ததுங்கிறது தனியா இன்னொரு பக்கம் நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம். எவ்வளவு ஊழல் நடந்திருக்கு அப்படி அதிகாரிகளாக வருவதற்கு அப்படின்னு. அப்படி தனக்கு தேவையான நபர்களை உருவாக்கி வச்சிருக்கு இந்த சங்க பரிவார் அமைப்புகள் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதனாலதான் அரசியல்வாதிகள், அரசியல் தலைமையில இருக்கிறவங்க ஒரு கோட்பாட்டுல இருந்தாலும் அதிகார வர்க்கம் வேறொரு இடத்துக்கு இது எடுத்து செல்லுது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இங்க ஆட்சி அதிகாரத்துல இருக்கிற இவங்களுடைய ஓட்டைகள், சரியான வேலை இல்லை, இளைஞர்களுக்கு வேலை இல்லை, சரியான முறையில இங்க ஊட்டச்சத்து இல்ல, பல்வேறு பிரச்சனைகள், எல்லாத்துக்கும் டாக்ஸ், அதிகமான வரி, அப்படி எல்லா பிரச்சனைகளையும் மூடி மறைக்க உங்களுடைய அத்தனை பிரச்சனைக்கும் ஒற்றை தீர்வா ஒரு எதிரியை காட்டுறது. எப்படி சீமான் வந்து உனக்கு பிரச்சனையா, அதுக்கு காரணம் மலையாளி தான், வடுக வந்தேரி தான் சொல்றானோ, அதே போலதான் இவங்களும் உனக்கு பிரச்சனை எல்லாம் இங்க இருக்கிற
முஸ்லிம்ஸும் கிறிஸ்தவர்களும் தான் அப்படின்னு இதை மடைமாற்றுறது அப்படிங்கிறது தான். அந்த வெறுப்பை தக்க வச்சுக்கிறதுக்கு பல விஷயங்கள் போலியா கட்டமைக்கிறாங்க. உதாரணமா குண்டு வெடிப்புகள். அதை கற்கரே போன்ற ஒருத்தர் வந்ததுக்கு அப்புறம் அந்த குண்டு வெடிப்புகள், குறிப்பா மாலேகன் குண்டு வெடிப்பு இதெல்லாம் வெளியே வந்துச்சு. அந்த குண்டு வெடிப்புகள்ல தான் பிரக்ஞா சிங்கிற அந்த சாமியார், பெண் சாமியார் கூட கைதானாங்க. இப்போ மறுபடியும் பாருங்க, சுதீஷ் மின்னி சொன்னது இங்க பொருத்தி பாருங்க. அவர் சொல்றாரு, சங்கல்ப் அமைப்பு மூலமா நாங்க எல்லா இடத்துலயும் அதிகாரிகளை, சிபிஐ எல்லா இடத்துலயுமே நாங்க அதிகாரிகளை ஏற்படுத்திட்டோங்கிறாங்க. பிரக்ஞா சிங் போன்றவங்க குண்டுவெடிப்பு கைதியா இருந்தவங்க வெளியே வந்து ரொம்ப ஈஸியா எம்பியா பாராளுமன்றம் செல்ல முடியுது. இப்ப நடுவுல அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் இந்த அதிகாரி வர்க்கம் ரொம்ப எளிமைப்படுத்தி எடுத்து விட்டுறது அப்படிங்கிறது தான். சாதாரண இளைஞர்கள் இங்க இருக்கக்கூடிய, குறிப்பா இஸ்லாமிய பேர்ல இருக்கிறவங்க, ஒரு பென் டிரைவும் லேப்டாப்பும் வச்சிருந்தா கூட பயங்கரவாதின்னு சந்தேகத்துல இருக்குன்னு கைது பண்ணி பல ஆண்டுகள் இழுத்துடுறாங்க அப்படிங்கறது இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அப்ப அதிகார வர்க்கம் ஏற்கனவே சுதீஷ் மின்னி சொன்னதோடு நம்ம பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறது தான். ஆக இங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்படி வந்து மக்களுக்கான பிரச்சனைய மத ரீதியாகவும் மொழி ரீதியா இன ரீதியாம மடை மாற்றி நமக்குள்ளேயே அடுக்கி வச்சுட்டு இருக்காங்கல்ல, இதை நம்ம புரிஞ்சுக்கும் போதுதான் மாற்றம் வரும் அப்படிங்கிறது தான். இத ரொம்ப நம்ம வந்து இது முடியாத காரியம்லாம் நினைக்க வேண்டியதில்லை. நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இதே காலத்துலதான் இலங்கையில அவ்வளவு பெரிய இனப்படுகொலை நடந்ததுக்கு பின்னாடியும் சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் இணைந்து போராடினாங்க. இந்த இருக்கக்கூடிய அதிபரோட வீட்டுக்குள்ள வரைக்கும் போய் அவங்க வந்து என்னோட பின் இல்லையான்னு கேட்கிற, சின்ன பின்னு சார்ஜ் இல்லையான்னு கேட்கிற அளவுக்கான ஒரு விஷயம் வந்துச்சு. அது வந்து முழுமையான புரட்சியை நோக்கி போகல அப்படின்னா கூட அந்த ஒற்றுமை என்ன சாதிக்கும் அப்படிங்கிறது இலங்கையில பார்த்தோம், நேபாளத்துல பார்த்தோம், எகிப்துல அரபுலகின் வசந்தம்னு சொல்லக்கூடிய எகிப்துல அந்த போராட்டம் நடக்கும் 2010. அஸ்மா மக்பூல் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு இளைஞனுடைய சாவுக்கு நீதி கேட்டு தஹ்ரீர் சதுக்கம்ங்கிற இடத்துல போய் போராட்டம் பண்ணாங்க. ஒற்றை நபரா போராட்டம் பண்ணாங்க. காவல்துறை பிடிச்சி உள்ள வச்சிருச்சு. மறுபடியும் வெளியே வந்தாங்க. இந்த முறையும் வந்து ஒரு காணொலி Facebookல போட்டு போறாங்க. இந்த மாதிரி உங்களில் ஆளுமை உள்ளவர்கள் என்னோடு வாங்கன்னு சொல்லி போட்டுட்டு போறாங்க. இந்த முறை லட்சக்கணக்கான மக்கள் வந்தாங்க அப்படிங்கிறது வரலாறு. திசை மாறிடுச்சு அந்த இடத்துல. அந்த போராட்டமே முபாரக்குடைய ஆட்சி காலமே மாறுற அளவுக்கான சூழல் அங்க ஏற்பட்டுச்சு. அதுவும் புரட்சியை நோக்கி போல. ஏன்னா உலக அளவுல இருக்கக்கூடிய வல்லாதிக்கங்களின் சதி அதுல இருந்தனால அது ஒரு சின்ன போராட்டமா, ஆனா ஒரு மாறுபட்ட போராட்டமா முடிஞ்சது. அப்படிதான். அதனால நம்ம நம்பிக்கை இழக்க தேவையில்லை, இதெல்லாம் நடக்கும். ஏற்கனவே நான் சார்ந்திருக்கிற சிபிஐ எம்எல் கட்சி 2018 எங்களுடைய மாநாட்டுல ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. இந்த பாசிச அபாயம்ங்கிறது வந்து வெறுமனே வந்து தேர்தல் களத்துல கருத்தியல் தளத்துல மட்டுமல்ல, அது அதிகமாகும் போது நம்ம வந்து தெருவுகள்லையும் வந்து நம்ம அதை சந்திக்க நேரிடணும். சந்திக்க நேரிடும் போது வேற வழியே இல்லை, மக்கள் ஒன்றுபட்டு நின்றுதான் அதை வீழ்த்த முடியும் அப்படிங்கிறது தான். ரொம்ப சிம்பிளா மக்கள் ஒன்றுபட்டு நின்னாலே இதை வீழ்த்திடலாம். தமிழகத்துல வட இந்தியா போன்ற ஒரு சூழல் வராம, குறிப்பா மத மோதல்கள் வராத ஒரு மத நல்லிணக்கமான தமிழகத்தை நம்ம நிச்சயமா கட்டி காப்பாற்றுவோம். அதுக்கான முயற்சி செய்வோம். நன்றி, வணக்கம்.